ஓகே வெல்கம் பேக் கைஸ். நம்ம 10th யூனிட்ல வந்து ஒரு வழியா அப்படியே கடைசி யூனிட்டுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியில ஓகே நம்ம பார்த்தோம். அழகு 9 அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். இது வந்து என்ன பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் இலக்கியங்கள் சார்பா கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீதி கட்சி, அப்புறம் வந்து பெரியார் இவங்கள பத்திலாம் வந்து இந்த டாபிக் வரும். இந்த டாபிக் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த டாபிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி 6th யூனிட் பார்த்திருப்போம். அதுவும் தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9th யூனிட், 10th யூனிட். மத்ததும் முக்கியம் இல்லைன்னு கேட்டா அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் அவங்கள விட இந்த 3 டாபிக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே டாபிக்ல போலாமா? ஓகே சீக்கிரமா போயிடலாம். நான் இதுலயும் கண்டென்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். டக்குன்னு அப்படியே உள்ள போயிடலாம். ஓகே 18ஆம் நூற்றாண்டில் பிற்பாதியில் ஐரோப்பியர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் மீது தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை நிறுவினர். ஆமா நல்லா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதெல்லாம். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவை இணைப்பதில் அக்கறை செலுத்திய அவர்கள் இந்திய சமூகத்தை மறு ஒழுங்கமைவு செய்தனர். ஆமா புதிய வருவாய் திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. ஆமா இதெல்லாம் தான் அவங்க பண்ணாங்க. ஆங்கிலேயரின் பயன்பாட்டு கோட்பாடுகள், கிறிஸ்தவ சமய நெறிகள் ஆகியவற்றிற்கு செல்வாக்குக்கு உட்பட்டிருந்த அவர்கள் இந்திய மக்கள் மீது தங்களது பண்பாட்டு மேலாதிக்கத்தை திணிக்கவும் முயன்றனர். அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க இந்திய மக்கள் மேல அவங்களோட பண்பாட்டை என்ன பண்ணிருக்காங்கன்னா திணிக்க பார்த்திருக்காங்க. என்னது இந்த கிறிஸ்தவ சமய நெறிகள் அது மாதிரி அவங்களோட பயன்பாடு இருக்கு இல்லையா? அத என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம மேல திணிக்க பார்த்திருக்காங்க. நீங்க என்னப்பா இப்படி இருக்கீங்க? எங்களோடது பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க? அவங்க அதெல்லாம் நம்ம மேல என்ன பண்ணிருக்காங்க? திணிக்க பார்த்திருக்காங்க. இந்நிலை இந்தியர்களிடையே எதிர்வினையை ஏற்படுத்தியது. அப்போ அவங்க பண்பாட்ட நம்ம மேல திணிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பண்பாடு என்ன அந்த அளவுக்கா மோசமா இருக்கு? அப்படின்னு நம்ம என்ன பண்றாங்க? இவங்க அதுக்கு எதிர்வினை ஆற்றுறாங்களாம். 19ஆம் நூற்றாண்டில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கல்வியறிவு பெற்ற இந்தியர்கள் இந்த அவமானத்தை உணர்ந்தனர். ஆமா. இவங்க தான் ஸ்டார்ட்டிங் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? இத ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. உணர்ந்தனர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் தாங்கள் சமூக பண்பாட்டு பண்பாட்டு அடையாளங்களை கடந்த காலத்தினுள் அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, சமூக பண்பாட்டு அடையாளங்கள என்ன பண்ணிருக்காங்களாம்? கடந்த காலத்துல தேடியிருக்காங்க. கடந்த காலம்னா இலக்கியங்கள் அந்த மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? இருந்த போதிலும் காலனிய விவாதங்கள் நியாயங்கள் இருப்பதை உணர்ந்த அவர்கள் சீர்திருத்திக் கொள்ளவும் அதே மாதிரி அவங்களோட பிரிட்டிஷார் அவங்களோட விவாதங்கள்லயும் சில உண்மைகள் இருக்கத்தான் செய்யுது. அதையும் என்ன பண்றாங்க? ஏத்துக்கிறாங்க. இந்த ஜாதி மத பேதங்கள், அப்புறம் இந்த சதி ஒழிப்பு இது மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க கிடையாது. ஓகே. அதையும் என்ன பண்றாங்க? ஏத்துக்க தயாரா தான் இருக்காங்க. இதன் விளைவாகவே நவீன இந்தியாவின் சமய, சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு வழிகோலியது. ஆமா. இது வந்து 5th யூனிட்லயே பார்த்தோம். சீர்திருத்த இயக்கங்களுக்கு வழிகோலியது. ஆமா. இக்குறிப்பிட்ட வரலாற்று நிகழ்வு இந்திய மறுமலர்ச்சி என்ன அலையப்படுது. அப்போ மறுமலர்ச்சின்னா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட நல்லது தான் இருக்கு. பட் இருந்தாலும் சில கெட்டது இருக்குங்க இல்லையா? அதையும் என்ன பண்றாங்க? மாத்திக்கிட்டு நம்ம நல்லத நோக்கி என்ன பண்றோம்னா நகர ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் சொல்றாங்க. மறுமலர்ச்சியானது ஒரு கருத்தியல் பண்பாடு. இப்போ மறுமலர்ச்சி அப்படிங்கிறது ஒரு கருத்தியல் பண்பாட்டு நிகழ்வாகும். அது நவீனம், பகுத்தறிவு, சமூகத்தின் முற்போக்கான இயக்கம் ஆகியவற்றுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. ஓகே. திறனாய்வு சிந்தனை அதன் வேர்களில் உள்ளது. மனிதநேயம் எனும் இச்சித்தாந்தம் சமூக வாழ்வு மற்றும் அறிவு ஆகிய துறைகளோடு மொழி, இலக்கியம், தத்துவம், இசை, ஓவியம், கட்டிடக்கலை போன்ற அனைத்து துறைகளிலும் படைப்பாற்றலை தூண்டி எழுப்பியது. ஓகே இதெல்லாம் என்ன பண்ணிருக்குன்னா வந்து இவங்க எல்லாம் மேல கொண்டு வர ட்ரை பண்ணிருக்கு. அடுத்து முக்கியமா பார்க்க போறது தமிழ் மறுமலர்ச்சி. இது ரொம்ப 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 முக்கியமான டாபிக். ஓகேங்களா? உள்ள சில இயர்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காலனியத்தின் பண்பாட்டு ஆதிக்கமும் மனிதநேயத்தின் எழுச்சியும் இணைத்து இந்திய துணைக்கண்டத்தின் சமூக பண்பாட்டு வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. ஓகே நவீன தமிழ்நாடும் அத்தகைய வரலாற்று மாற்றத்தை அனுபவித்தது. ஆமா தமிழ்நாடு ஒன்றும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. தமிழ்நாடும் அது வந்து அனுபவிச்சிருக்கு. தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் அவர்களின் அடையாள கட்டுமானத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தன. ஓகே தமிழ் மொழியும் அவரோட கலாச்சாரம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? அவரோட அடையாள கட்டுமானத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுல பங்கெடுத்திருக்குன்னு சொல்றாங்க. அச்சு இயந்திரத்தின் அறிமுகமும் திராவிட மொழிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகளும் மற்றும் பலவும் தமிழ் மறுமலர்ச்சி செயல்பாடுகளுக்கு அடியுரமை அமைந்தன. அப்போ அச்சு இயந்திரத்தோட அறிமுகம், திராவிட மொழிகள் பற்றின ஆராய்ச்சி இதெல்லாமும் என்ன பண்ணிருக்கு? தமிழ் மறுமலர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிச்சிருக்கு. அச்சு இயந்திரத்தின் வருகைக்கு பின்னர் வந்த தொடக்க ஆண்டுகளில் சமயம் சார்ந்த நூல்கள் வெளியிடும் முயற்சிகளை பெருமளவு அப்போ ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா சமயம் சார்ந்த நூல்களை தான் வெளியிட்டிருக்காங்க. அப்போ அச்சு இயந்திரம் வந்து அந்த கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிருக்காங்க? சமயம் சார்ந்த அந்த நூல்கள் தான் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நாளடைவில் படிப்படியாக நிலைமைகள் மாறின. சமய சார்பற்ற என சொல்லத்தகுந்த நூல்களும் வெளியிடுவதற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. ஓகே அப்ப என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சமயம் சார்ந்த நூல்கள் தான் ஃபர்ஸ்ட் வெளியிடுறதுக்காக முயற்சிகள் மேற்கொண்டு வந்திருக்காங்க. அதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப போக போக என்ன பண்ணிருக்காங்கன்னா சமய சார்பற்ற என்ன பண்றாங்க? பொதுவான நூல்களையும் வெளியிடறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இந்த அச்சு இயந்திரம் அப்படிங்கிறது எப்படி இந்தியாக்குள்ள வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி தமிழ் மொழியாகும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தமிழர்களா நம்மளாம் ரொம்ப பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். அப்போ ஐரோப்பிய மொழிகள்லாம் இல்லாம அச்சில் ஏறிய முதல் மொழி எது?
தமிழ் மொழி இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுக்கணும். மிக முன்னதாக 1578ல் தம்பிரான் வணக்கம் எனும் நூல் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது. இதுவும் முக்கியம். தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற நூல் எப்ப வந்து வெளியிட்டாங்க? 1578 எங்க? கோவாவில். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அடுத்து 1700 இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னது? 1709 முழுமையான அச்சகம் சீகன் பால்கு. ரொம்ப 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 முக்கியமான இடம் இது. பாருங்க அப்படியே இருக்கு. அப்படியே எல்லாம் ஃபுல்லாவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் எல்லாமே. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சீகன் பால்கு என்பவரால் எங்க நிறுவப்பட்டுச்சாம்? தரங்கம்பாடி. அப்போ தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிறது கோவாவில் ரிலீஸ் பண்ணாங்க 1578. சீகன் பால்கு தரங்கம்பாடியில முழுமையான அச்சகம். இந்த வார்த்தையும் முக்கியம். முழுமையான அச்சகம் யாரால உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா சீகன் பால்குவால. ஓகேங்களா, எங்க? தரங்கம்பாடியில. எப்போ? 1709. தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள். இங்க பாருங்க வந்துருச்சு பாருங்க, நம்ம திருக்குறள் வந்துருச்சு. திருக்குறள் எப்பனா 1812. இது நம்ம தமிழ் புக்லயே படிப்போம். 1818 என்ன பண்ணிருக்காங்க? ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுவும் முக்கியம். அடுத்து இதன் விளைவாக இக்கால பகுதியில் மிகவும் பழமையான செவ்வியல் தமிழ் இலக்கியங்களை வெளியிடுவதில் தமிழ் அறிஞர்களிடையே புத்துணர்ச்சி. அப்போ ஓல்டு புக் எல்லாம் ரிலீஸ் பண்றதுல என்ன பண்றாங்க? ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இதனால வந்து பனை ஓலைகள் எல்லாம் இருந்துச்சு. இது என்ன பண்றோம்? இப்போ பிரிண்ட் வடிவில் என்ன பண்றோம்? எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் அறிஞர்களான சி.வை. தாமோதரனார். சி.வை. தாமோதரனார் ரொம்ப முக்கியமான ஆள் இவர்லாம். அடுத்து உ.வே. சாமிநாதர். இவரும் அதே மாதிரிதான். உ.வே. சாமிநாதர் போன்றவர்கள் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதும் அப்போ அந்த இலக்கியங்களை எல்லாம் திரும்ப கண்டுபிடித்து இவங்க எல்லாம் பாருங்க வாழ்நாள் முழுக்க இவங்க எல்லாம் செலவழிச்சிருக்காங்க. நம்ம இப்ப படிக்கிற அந்த இலக்கியங்கள்லாம் இவங்களோட அந்த முயற்சியின் காரணமாக தான் வெளியிடப்பட்டிருக்கு. சி.வை. தாமோதரனார் பனையோல்களில் கையால் எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கிய நூல்களை பதிப்பித்தார். அப்போ இவர் பாருங்க இந்த விஷயம் முக்கியம். அப்போ சி.வை. தாமோதரனார் வந்து பனையோலைகள்ல கையால அப்பெல்லாம் பனையோலைகள் தான் இருப்பாங்க. அதுல கையால் எழுதினாலும் என்ன இருக்கிறாரு? பதிப்பிச்சிருக்கிறார். அந்த நூல்கள்லாம் பதிப்பிச்சிருக்கிறார். ரொம்ப முக்கியமான டேட்டா அது. அவர் பதிப்பித்த நூல்களில் தொல்காப்பியம், வீரச்சோழியம், இறையனார், அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை மற்றும் சூளாமணி ஆகியவை அடங்கும். அப்போ இதெல்லாம் அவர் பதிப்பித்த நூல்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவரான உ.வே. சாமிநாதர். இப்போ அடுத்து உ.வே. சாமிநாதர். அப்போ இங்க 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு சி.வை. தாமோதரன் சொல்லியிருக்காங்க. 2வது உ.வே. சாமிநாதர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவரை பத்தி இங்க பார்த்தோம். அடுத்து 2வது இவரை பத்தி இங்க வந்திருக்கு பாருங்க. உ.வே. சாமிநாதரை பத்தி இங்க வந்திருக்கு. அடுத்து செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களான சீவக சிந்தாமணி. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து இயரோட கொடுத்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இயரோட அரேஞ்ச் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் குரூப் 2 வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சிலப்பதிகாரம் ஓகே 10 பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 92, புறநானூறு 94, புறப்பொருள் வெண்பாமலை 895, மணிமேகலை 898, ஐங்குறு நூறு 1903, பதிற்று 10 1904. ஓகேங்களா? இந்த வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். லாஸ்ட் குரூப் 2ல இதை கேட்டிருந்தாங்க இது. இவ்வாறு பழம்பெரும் நூல்கள் வெளியிடப்பட்டது. தமிழ் மக்களிடையே தங்கள் வரலாறு மரபு, மொழி, இலக்கியம் மற்றும் சமயம் ஆகியவை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. அப்போ இந்த புத்தகம் என்ன பண்ணிருக்குன்னா நம்ம மொழி எப்படியாப்பட்ட மொழி, நம்மளோட இலக்கியம் வந்து எவ்வளவு வளமையா இருக்கு, நம்மளோட சமயம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம இருக்கு. ஒரு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்து உண்டாக்கிட்டுன்னு சொல்றாங்க. நவீன தமிழர்கள் தங்களது சமூக பண்பாட்டு அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக கண்டறிந்தனர். அப்போ இலக்கியங்களை படிக்க படிக்கதான் நம்ம யார் நம்மளோட பண்பாடு அப்படிங்கிறது எவ்வளவு அருமையாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்காங்க அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அவை மொத்தத்தில் சங்க இலக்கியங்கள். அப்போ அது எல்லாமே மொத்தமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சங்க இலக்கியங்கள்னு சொல்லிருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணிருக்காங்க நம்ம பண்பாடு இவ்வளவு சிறப்பான பண்பாடா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. 1816 புனித ஜார்ஜ் கோட்டை. இதுவும் முக்கியமான ஏரியா. அது ரிப்பீட்டட் கொஸ்டின்ல போட்டு அடிச்சு துவைச்ச ஏரியா அதெல்லாம். புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரி நிறுவிய F.W. எல்லிஸ். யாரு? F.W. எல்லிஸ். புனித ஜார்ஜ் கோட்டையில கல்லூரி நிறுவனது யாரு? F.W. எல்லிஸ். எந்த வருஷம்? 1816. தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்னும் கோட்பாட்டை. இந்த கோட்பாடு முக்கியம். அப்போ இன்னும் அடுத்ததுலாம் சில கோட்பாடுகள் பார்ப்போம். அப்போ தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோட தொடர்பில்லாததுன்னு சொல்லியிருக்கிறாரு. யாரு? F.W. எல்லிஸ். ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இவரு ஃபர்ஸ்ட் ஆள் நம்ம பாக்குறதுல. அடுத்து ராபர்ட் கால்டுவெல். இவர் 2வது ஆள். ஓகேவா? திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற தலைப்பிடப்பட்ட நூலில் இக்கோட்பாட்டை இப்போ இவர் ஒரு கோட்பாடு சொல்றார். 1856ல திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம். இதுதான் அந்த புக்கோட பேர். அதாவது திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்ப ரிலீஸ் பண்ணாங்க? 1856ல. ஓகேங்களா? கோட்பாட்டை விரிவுபடுத்தினார்.
திராவிட மொழிகளுக்கு இடையில் நெருக்கமான இவர் சொல்ற கோட்பாடு தான். மொழிகளுக்கு இடையில் திராவிட மொழிகளுக்கு இடையில் இங்க பாருங்க. திராவிட மொழிகளுக்கு இடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதும் அப்போ திராவிட மொழிகளுக்கு நடுவுல ஒரு நெருக்கமான ஒற்றுமை இருக்குது. ஆனா சமஸ்கிருதத்துல அத மாதிரியான ஒற்றுமை இல்ல அப்படிங்கிறத நிரூபியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழின் தொன்மையையும் நிலைநாட்டிருக்காரு. யாரு? ராபர்ட் கால்டுவெல் ரொம்ப முக்கியம். எஃப்.டபிள்யூ. எல்லிஸ் என்ன சொன்னாருங்கிறது முக்கியம். ராபர்ட் கால்டுவெல் இவரு என்ன சொன்னாரு அப்படிங்கிறது முக்கியம். ரெண்டத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? அடுத்து இக்காலகட்டத்தைச் சேர்ந்த அறிவார்ந்த தமிழர்கள் தமிழ், திராவிடம், சமத்துவம் மற்றும் சமஸ்கிருதம், ஆரியம், பிராமணியம் ஆகிய இரண்டுக்கும் இடையே உள்ள அடிப்படை வேறுபாடுகளை அடையாளம் கண்டு கொண்டனர். ஓகே. அவர்கள் தமிழ் மொழியே திராவிடர்களின் மொழி என்றும், தமிழர்கள் பிராமணர்கள் அல்ல என்றும், அவர்களின் சமூக வாழ்வில் சாதிகள் இல்லை, பாலின வேறுபாடுகள் இல்லை, சமத்துவம் நிலவியது எனவும் வாதிட்டனர். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த தமிழ் மொழி அப்படிங்கிறது என்னது? திராவிடர்களோட மொழி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திராவிடர்கள் என்ன சொல்றாங்க? பிராமணர்கள் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து அவங்களோட சமூக வாழ்ல சாதிகள் இல்ல. இப்ப இருக்கிற நம்ம சமூகத்தோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்த சாதிகள் அப்படிங்கிறது. அப்போ அதுல நம்மளோட அந்த பழந்தமிழ் இலக்கியங்கள்லாம் சாதிகள் அப்படிங்கிறது இல்ல. அந்த பாலின வேறுபாடு ஆண், பெண் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இல்ல. சமத்துவம் தான் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்றாங்க? சொல்றாங்க. தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றியுள்ளதற்கு தமிழ் மறுமலர்ச்சி அப்போ தமிழ் மறுமலர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு பங்காற்றிருக்கு. இச்சிந்தனைகள் பி சுந்தரனாரால் ரொம்ப முக்கியம் எழுதப்பட்ட மனோன்மணியம் எனும் நாடக நூல் இடம்பெற்றுள்ள தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலில் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. நம்ம தமிழ்த்தாய் பாட்டு இருக்குங்களா? அது வந்து மனோன்மணியம் அப்படிங்கிற ஒரு நாடக நூல் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல். ஓகேங்களா? அது யாரால் எழுதப்பட்டது? பி.சுந்தரனாரால் எழுதப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா அது. அடுத்து வரலாறு என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க அடிகள். இவரை பத்தி நம்ம அங்கவே ஒரு டைம் பார்த்தோம். ராமலிங்க அடிகள் நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கினார். இது முக்கியமான ஏரியா. அப்போ நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளானவர் யாரு? கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஆபிரகாம் பண்டிதர். இவரு இசைத்துறையில கொஞ்சம் முக்கியமான ஆள். தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டார். அப்போ தமிழ் இசை சார்ந்த ஏதாவது அப்படின்னா என்னது? அது ஆபிரகாம் பண்டிதர் தான். ஓகேங்களா? அடுத்து சி.வை. தாமோதரன். இங்க இவரெல்லாம் பார்த்தோம். சி.வை. தாமோதரன் பார்த்தோம். வ.வே. சாமிநாதர் பார்த்தோம். சரி, உ.வே. சாமிநாத ஐயர், தி.வி. கல்யாண சுந்தரம், பிரதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, ச. வையாபுரி, கவிஞர் பாரதிதாசன் ஆகியோர் தங்களுக்கே உரித்தான வழிகளில் தங்களின் எழுத்துக்கள் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்துணர்ச்சிக்கு பங்களிப்பு செய்தனர். ஓகே, இவங்க எல்லாம் வந்து பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே சமயத்தில் பௌத்தத்தின் புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க கால முன்னோடியாக எம். சிங்காரவேலர். அப்போ இவங்க எல்லாம் வந்து இந்து சமயம் சார்ந்து பார்த்தோம். அப்போ பௌத்தம் சார்பா ஒருத்தர் வராரு. யாரு? எம். சிங்காரவேலர் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு? பௌத்தத்துக்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க கால முன்னோடியா பார்க்க போறாங்க. பாலனை சக்தியை எதிர்கொள்வதற்காக பொதுவுடைமை வாதத்தையும் அப்போ இவர் பாருங்க பொதுவுடைமை வாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்திருக்கிறாரு. அப்போ இவரோட பங்கு இந்த பகுதியில இருக்கு. ஓகேங்களா? பண்டிதர் அயோத்திதாசரும் அடுத்து பண்டிதர் அயோத்திதாசர், பெரியார் ஈ.வே. ராமசாமி சமூக ரீதியான உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி அப்போ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? அயோத்திதாசர் அப்புறம் ஈ.வே. ராமசாமி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சமூக ரீதியா அந்த அதாவது சாதி பிரிவினர் மூலம் ஒடுக்கப்பட்ட அப்படின்னாக்கா மறுக்கப்பட்ட அந்த பிரிவு மக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? இவங்க எல்லாம் போராடி இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இதுல முக்கியமான சில ஆட்களை பத்தி என்ன பண்றாங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க. அதுல முதலா வர்றது பரதிமார் கலைஞர், வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி. இதுதான் அவரோட உண்மையான பேர். ஓகே, வி.கோ. கீழே கொடுத்துருக்காங்க. வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி மதுரை அருகே பிறந்தார். அப்போ எங்க பிறக்கிறார் இவரு? மதுரையில. ஓகேங்களா? மதுரை அருகே பிறந்தார். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழறிஞர்கள் ஒருவர். அப்போ தமிழ் எழுத்துக்கள் மீதும் சரி, தமிழ் மொழியின் மீதும் இந்த செல்வாக்கு அப்படிங்கிறது யார் அதிகமா வச்சிருந்தான்னா சமஸ்கிருதம் அப்படிங்கிறது அதிகமான ஒரு செல்வாக்கு வச்சிருந்திருக்கு. அதை தொடக்க காலத்திலே கண்டுபிடிச்ச அறிஞர் எல்லாமே முக்கியமானவர் யாரு? வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி. ஓகேங்களா? அதனால் தனக்கே பரதிமார் கலைஞர் என தூய தமிழ் பெயரை சூட்டி கொண்டவர். அப்போ பரதிமார் கலைஞர் அப்போ அவர் என்ன பண்றாருன்னா அவரோட பேரை பரதிமார் கலைஞர். அப்போ சூரியன் அப்படின்னா வந்து பருதின்னு சொல்லுவோம். நம்ம வந்து தமிழ்ல படிக்கிறப்போ பருதி அப்படிங்கிற வேர்ட் பார்ப்போம். நம்ம தமிழ் புக் படிக்கிறப்போ ஸ்கூல் புக்ல இருக்கும். அது பரதிமார் கலைஞர் அப்படின்னா அந்த சூரியன் அப்படிங்கிற பேருக்கு என்ன பண்ணிருக்காரு? பருதி அப்படிங்கிற தமிழ் பேர் எடுத்து பரதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா பேரை மாத்திருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தூய தமிழ் பெயரை சூட்டி கொண்டார். ஓகேங்களா? தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும் எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அப்போ தமிழ் ஒரு செம்மொழின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அப்பவே தமிழ் ஒரு செம்மொழின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி சென்னை பல்கலைக்கழகம் அப்புறம் தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தமிழை ஒரு வட்டார மொழி. வட்டார மொழினா என்னது? அந்த பகுதியில மட்டும்தான் இருக்கிற மொழி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அப்ப சொல்லியிருப்பாங்க. அப்போ அது அவரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அழைக்கக்கூடாதுன்னு முதலாக வாதாடியவர் இவர் தான். அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறது? தமிழ் ஒரு வட்டார மொழி, ஒரு குறுகிய அளவிலான மொழின்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது சொல்லியிருக்காரு. மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள் மீது இவர் கொண்டிருந்த தாக்கத்தின் விளைவாக 16 வரி செய்யுளை அப்போ தமிழுக்கு 16 வரி வடிவ செய்யுள். இதை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அப்படின்னா யாரு தெரிஞ்சுக்கணும்? இவர்தான். அடுத்து
யாரு? பத்திமார் கலைஞர். அடுத்து தமிழுக்கு அறிமுகம் செய்தார். மேலும் இவர் நாவல்களையும், நாடகங்களையும் அதிக எண்ணிக்கையில் அறிவியல் கட்டுரைகளையும் எழுதினார். ஆனால் வருத்தத்தக்க வரையில் 33 ஆண்டுகளே, அதாவது 33 வயசுல என்ன பண்ணிட்டாராம்? இறந்துட்டாராம். இளம் வயதிலே தான் இறந்திருக்கிறார் அவர். ஓகேங்களா? அடுத்து மறைமலை அடிகள். இவர் 2வது ஆறவர். மறைமலை அடிகள் தமிழ் மொழியியலின் தூய்மைவாதத்தின் தந்தை. அப்போ இவர் இங்க இது முக்கியம். அப்போ தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யாரு? மறைமலை அடிகள். முக்கியமான கொஸ்டின். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர். இதுவும் முக்கியமான கொஸ்டின். தூய தமிழ் இயக்கம் ரொம்ப 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 முக்கியமானது. இது இம்பார்ட்டன்டான ஏரியா. சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதியுள்ளார். ரெண்டே 2 புக் தான் கொடுத்திருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கலாம். பட்டினப்பாலையும் முல்லைப்பாட்டும். அவர் இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகா எனும், அப்போ இதுவும் முக்கியம். அப்போ இளைஞரா இருந்தப்போ என்ன பத்திரிகையில வேலை பார்த்திருக்கிறார்னா, சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற பத்திரிகையில வேலை பார்த்திருக்காரு. இது முக்கியமானது. பின்னர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழாசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். ஓகே, சென்னை கிறிஸ்டியன் காலேஜ்ல என்ன பண்ணிருக்காரு? தமிழாசிரியரா பணியாற்றிருக்காரு. பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது பற்று கொண்டார். அப்போ பிராமணர் அல்லாத இயக்கம் என்னது? பிராமணர்கள் இல்ல பிராமணர் அல்லாத என்ன பண்ணிருக்காங்க? மற்றவங்களுக்கு எல்லாம் அதாவது முன்னுரிமைக்காக போராடிருப்பாங்களா, அந்த இயக்கத்தின் மீது என்ன பண்ணிருக்காருன்னா கொஞ்சம் பாசம் வச்சிருக்காரு. அவருடைய ஆசிரியர்களான பி சுந்தரனார், இவரோட ஆசிரியர்கள் சோமசுந்தர நாயகர் ஆகிய இருவரும் அவருடைய வாழ்க்கையில முக்கிய செல்வாக்கு செலுத்தியவர் அவர். அப்போ இவங்க 2 பேர் சொல்றாங்க, இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க? இவரோட வாழ்க்கையில கொஞ்சம் முக்கியமான செல்வாக்கு செலுத்தியிருக்காங்க. அடுத்து தனித்தமிழ் இயக்கம். இந்த இவர் மேல பார்த்தோம் இல்லையா? இவர் உருவாக்கின அந்த இயக்கம். அவங்க அதை பத்தி கொஞ்சம் கொடுத்திருக்காங்க. தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருத செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் மறைமொழி அடிகள் ஊக்குவித்தார். அப்போ தனித்தமிழ் இயக்கம்னா என்னது? அது தூய தமிழ் வார்த்தைகள். அதான் பாருங்க, தனித்தமிழ் இயக்கம். அதாவது மற்ற மொழிகளில் உள்ள வார்த்தைகள், குறிப்பா சமஸ்கிருதத்தோட செல்வாக்கு அதிகமா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த மொழிகளை தவிர்த்துட்டு, அந்த மொழிகளோட வார்த்தைகள் தவிர்த்துட்டு தூய தமிழ் மொழியில பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க ஊக்குவித்திருக்காங்க. ஓகேங்களா? இவ்வியக்கம் தமிழ் பண்பாட்டின் மீது, குறிப்பாக தமிழ் மொழி, இலக்கியம் ஆகியவை மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மறைமலை அடிகளாரின் மகள், அப்போ அவங்களோட மகள் ஒருத்தவங்க சொல்றாங்க. யாரு? நீலாம்பிகை அம்மையார் அப்படிங்கிற ஒருத்தவங்க சொல்றாங்க. இவ்வியக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தார். வேதாச்சலம் எனது தனது பெயரை, அப்போ இவரும் பாருங்க, இவரோட இயற்பெயருமே வேதாச்சலம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? வேதம் அப்படின்னா மறை, மறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் மறைலாம் சொல்லுவோம் இல்லையா? தமிழ்ல வந்து நிறைய இடத்துல பார்ப்போம். வேதம்னா மறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தூய தமிழ் மறைமலை அடிகள் அப்படின்னு பேரை மாத்திருக்காரு. அப்போ இங்க பாருங்க, பரதிமார் கலைஞரும் பேரை மாத்திருக்கிறாரு. இங்க இருக்கிற மறைமலை அடிகள் என்ன பண்ணிருக்காரு? பேரை மாத்தி தான் வச்சிருக்காங்க. அதாவது வேறு வேறு சொற்கள் இருந்த, வேறு மொழி சொற்கள் இருந்தவங்க பேரை மாத்தி என்ன பண்ணிருக்காங்க? தூய தமிழ்ல மாத்திருக்காங்க. அவருடைய ஞான சாகரம் என்னும் பத்திரிகை, இதே மாதிரி ஞான சாகரம் அப்படிங்கிற பத்திரிகை என்ன பண்ணிருக்கு? அறிவு கடல் அப்படின்னு பேர் மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ அவரோட பத்திரிகையும் பேரை மாத்திருக்காரு. அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் என்ற நிறுவனம், அப்போ அவரோட நிறுவனம் முன்னோட்டோட பேரையும் மாத்திருக்கிறாரு. சமரச சன்மார்க்க சங்கம், அது பொதுநிலை கழகம் அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு? அதோட பேரையும் மாத்திருக்காரு. அப்போ அவரோட பேரை மாத்திருக்காரு, அவரோட பத்திரிகையோட பேர் மாத்திருக்காரு, அடுத்து அவரோட நிறுவனத்தோட பேரையும் மாத்திருக்காரு. ஓகேங்களா? தமிழ் சொற்களுக்குள் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்களடங்கிய அகராதி ஒன்றை, தமிழ் சொற்களடங்கிய அகராதி பாருங்க, இவர் தொகுக்கல, இவரோட மகள் யார் தொகுத்திருக்காங்க. இது முக்கியம். ஏன்னா நம்ம அப்படியே வந்துட்டு இருக்கப்போ அவர் தான் தொகுத்தார் நினைச்சிட கூடாது. அவரோட மகள் நீலாம்பிகை அம்மையார் என்ன பண்ணிருக்காங்க? அதை தொகுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து திராவிட இயக்கத்தின் எழுச்சி. திராவிட இயக்கம் பிராமண மேலாதிக்கத்திற்கு எதிராக பிராமணர் அல்லாதவர்களுக்கு பாதுகாக்கும் இயக்கமான, இதுதான் சொன்னேன். அப்போ பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கிற ஒரு இயக்கம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் நல சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்போ 1909 என்ன பண்றாரு? ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. என்னது? மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. பாருங்க, ஃபர்ஸ்ட் அமைப்பு இதுல பாக்குறோம் நம்ம. மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? 1909. அப்படியே இதெல்லாம் கேட்பாங்க. இயர் வைஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லி அப்படியே கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 1912 டாக்டர் சி நடேசன் எனும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை, அப்போ அடுத்து 2வது ஒரு இயக்கம் வந்து பாருங்க 1912. யாரு? சி நடேசனார். டாக்டர் சி நடேசனார் என்னது? மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காரு. இது 2வது பையன் வருது. ஓகேங்களா? மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிறது 1912. பிராமணர் அல்லாத சங்கம் அப்படிங்கிறது 1909. ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. இது பின்னாளில் மதராஸ் திராவிடர் சங்கம் என மாறியது. அப்போ இந்த ஐக்கிய கழகம் தான் என்ன ஆகுதுன்னா திராவிடர் சங்கமா மாறுது. அப்போ இந்த ஐக்கிய கழகம் என்னவா மாறுது? திராவிடர் சங்கமா மாறுது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? திராவிடர்கள் மேம்பாட்டிற்காக உதவிகளை செய்தது. பிராமணர் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுவது, அவர்களை கற்க வைப்பது ஆகியவற்றோடு அவர்களுக்கு குறைபாடுகளை குறித்து விவாதிக்க முறையான கூட்டங்களை நடத்தியது. இதே சமயத்தில் டாக்டர் நடேசனார் தங்கும் விடுதி, இது நம்ம அங்கே லாஸ்டே பார்த்தோம். தங்கும் விடுதி, பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக தங்கும் விடுதியும் கட்டியிருக்கிறார். ஓகேங்களா? வசதி இல்லாத பிராமணர்கள் மாணவர்களின் கல்வி பாதிக்க அதை சரி செய்யும் வகையில் திருவல்லிக்கேணியில் 1916 ஜூலை 1916 திராவிடர் இல்லம்
என்னும் பெயரில் ஒரு தங்கும் விடுதியை கட்டினார். இதான் சொன்னது. ஓகேங்களா? அந்த பிராமண இல்லாத மாணவர்களோட கல்வி வசதி நின்றக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காங்க? சென்னையில உள்ள திருவல்லிக்கேணியில ஜூலை 1914 என்ன பண்ணிருக்காங்க? திராவிடர் இல்லம் அப்படிங்கிற ஒண்ணு கட்டிருக்காரு. யாரு? நடேசனார். இவரு ரொம்ப முக்கியம். இது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து. மேலும் பிராமணர் இல்லாத மாணவர்களின் நலன் கருதி இயக்கம் ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டிருந்தது. அப்போ இது ஒரு இலக்கிய அமைப்பை என்ன பண்ணிச்சாம்? கொண்டிருந்துச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து. தென்னிந்திய நல உரிமை சங்கம். இது போன கிளாஸ்லயே பார்க்கிறப்ப என்ன பண்ணோம்? இவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? இந்த 1916ல என்ன ஒரு மீட்டிங் போட்டாங்க? எதுக்காக ஆரம்பிச்சாங்க? அப்படின்னு தான் பார்த்தோம். ஓகேங்களா? இங்க கொஞ்சம் அத டெப்த்தா குடுத்திருக்காங்க. 1916 நவம்பர் இந்த டேட் நம்ம அங்க பார்த்தோம். விக்டோரியா மகால்ல கூட்டம் போட்டாங்கன்னு நம்ம அங்க பார்த்தோம். ஓகேங்களா? அதே டேட் தான் இங்கேயும். 1916 நவம்பர் 20 டாக்டர் நடேசனார், சர் பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர் மற்றும் அலமேலு மங்கை தாயார் அம்மாள் உட்பட 30 முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள். ஓகேங்களா? எல்லாருமே என்னது? பிராமணர் அல்லாதவர்கள் தான். ஓகேங்களா? தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு என்ன சொல்றாங்க? அத உருவாக்குறதோட அத SILFன்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அத உருவாக்கியிருக்காங்க. இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த பேரு ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதே சமயம் 1916ல் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்ல அதே டைம்ல 1916 டிசம்பர்ல இல்ல நவம்பர்ல இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 2வது அதே மாதிரி 1916 டிசம்பர் அதுக்கு அடுத்த மாசத்திலேயே விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை. அப்போ இது ரொம்ப முக்கியமான அறிக்கை இது. அப்போ நவம்பர்ல அத உருவாக்குறாங்க சங்கத்த. அப்போ டிசம்பர்ல என்ன பண்றாங்க? அந்த அறிக்கை அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. ஓகேங்களா? நம்ம பார்த்திருப்போம். மருது சகோதரர்கள் பார்க்கிறப்போ திருச்சிராப்பள்ளி அறிக்கை பார்த்திருப்போம் இல்லையா? அதுக்கு ஈக்குவலான ஒரு அறிக்கை மாரி சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரியான ஒரு அறிக்கை தானே பண்ணிருக்காங்க. இவங்க பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கையும் அப்படிங்கிற ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இவ்வமைப்பு தொடங்கி 3 செய்தித்தாள்களான இது அதாவது இந்த அமைப்பு தொடங்குன 3 செய்தித்தாள்கள். இது முக்கியமான செய்தித்தாள்கள் இது 3ம். கட்சியின் கொள்கைகளை பரப்புதல் செய்ததற்காக தமிழில் திராவிடன். அப்போ தமிழ்ல திராவிடன் அப்படிங்கிற செய்தித்தாளையும், ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ் அப்படிங்கிற செய்தித்தாளையும், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற 3 பத்திரிகை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது 3மே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தமிழ்ல திராவிடன், ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா. ஓகேங்களா? அடுத்து மாகாண அரசுகளில் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர் மாண்டேகு சென்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் 1920 இது நம்ம அங்கேயே பார்த்தோம். நீதி கட்சி வந்து என்ன பண்ணிருப்பாங்க? எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. மாற்றம் விரும்புவோர், மாற்றம் விரும்பாதவர்னு 2 ஆளா பிரிஞ்சிருப்பாங்க. நம்ம அந்த போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? அதுதான் சொல்றாங்க இங்கேயும். முதல் தேர்தல் நடைபெற்றது. நீதி கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவை சென்னையில் அமைத்தது. அப்போ இந்தியாவிலேயே முதலமைச்சர் என்னது? ஏன்னா காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது எலெக்ஷன்ல இருந்துலாம் விலகி இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்றாங்கன்னா நம்ம பார்த்தோம் அங்க சுப்பராயல் அப்படிதான் சென்னை மாகாணத்துல முதலமைச்சர் ஆனார்னு பார்த்தோம். ஆமா பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து நீதி கட்சி 1920ல இருந்து 23 ஆமா 23ல இருந்து 26 ஆகிய ஆண்டுகளில் ஆட்சி அமைத்தது. அப்புறம் பாருங்க 1926ல இருந்து 30 வரைக்கும் அவங்க ஆட்சி அமைக்கல. நீதி கட்சி கிடையாது. ஏன்னா இந்த டைம் சுயராஜ்ய கட்சின்னு ஒரு கட்சியை நம்ம பார்த்தோம். சுயராஜ்ய கட்சி ஜெயிச்சு அப்புறம் வந்து சுப்பராமன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகேங்களா? சுப்பராமன் அப்படிங்கிறவர் சுயேட்சை கட்சியில சுயேட்சையா என்ன பண்ணிருப்பாங்க? அவரு ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதுவும் ரொம்ப முக்கியம். அப்போ 1926ல இருந்து இவங்க சொன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கு? சுயேட்சையா இருந்த ஒருத்தர் வந்து ஆட்சியில இருந்திருப்பாரு. ஓகேங்களா? காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் நீதி கட்சி 1937 வரைக்கும் ஆமா அங்கேயே பார்த்தோம். 37 வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம்? தேர்தல் நடைபெறும் வரை ஆட்சி தொடர்ந்தது. ஓகே. அப்புறம் 1937ல முதலாக பங்கேற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் நீதி கட்சி படுதோல்வி அடைய செய்தது. அப்ப யார் சென்னை மாகாண முதல்வரா இருப்பாருன்னா ராஜாஜி. போன கிளாஸ்ல பார்த்ததுதான் அது. ஓகேங்களா? ராஜாஜி வந்திருப்பாரு. திட்டங்களும் செயல்பாடுகளும். அப்போ நீதி கட்சி நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மூலாதாரமாய் விளங்கியது. அப்போ இவங்களோட நோக்கமே அதுதான். பிராமணர் அல்லாத மக்களுக்கு முன்னேற்றம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க நோக்கமே. நீதி கட்சி அரசாங்கம் மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி அரசியல் தளத்தில் அவர்களுக்கென ஒரு இடத்தை உருவாக்கியது. ஓகே. சாதி மறுப்பு திருமணங்களை கட்டாயப்படுத்திய சட்ட சிக்கல்களை நீதி கட்சியினர் அகற்றியதோடு பொது கிணறுகளையும் நீர்நிலைகளையும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்தி தடுத்த தடைகளை தகர்த்தன. அப்போ பொது கிணறுகள் எல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? அதெல்லாம் வந்து அந்த தடைகள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொது பள்ளிகளில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என நீதி கட்சி அரசு அப்போ பொது பள்ளிகள்ல என்ன பண்ணிருக்காங்க? ஒடுக்கப்பட்ட மக்களோட குழந்தைகளை சேர்க்கணும்னு என்ன பண்ணிருக்காங்க? ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் அதுல கிடைக்காம இருந்திருக்கு. ஓகேங்களா? சமூக குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்கென 1923ல் அப்போ இங்க ஒரு தங்கும் விடுதி. அங்க ஒரு நடேசனார் பார்த்தோம். இங்க பாருங்க. இங்கேயும் இவங்களும் நீதி கட்சியும் 1923ல ஒரு தங்கும் விடுதியை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? நீதி கட்சியின் கீழ் இருந்த சட்டமன்றத்தில் முதலாக தேர்தல் அரசியல் பெண்கள் பங்கேற்பதை அப்போ எலெக்ஷன்ல பெண்கள் பங்கேற்பதையும் என்ன பண்ணிருக்காங்க? ஆதரிச்சிருக்காங்க. அதாவது ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு. ஓகேங்களா? 1921ல நீதி கட்சி அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா இது. இத்தீர்மானம் பெண்களுக்கென இடத்தை ஏற்படுத்தியதால் 1926ல முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல்
பெண் சட்டமன்ற உறுப்பினராக முடிந்தது. இது முக்கியமான ஏரியா. அப்படியே கூற்றுக்காணதுல அப்படியே கேட்பாங்க. அப்போ நீதி கட்சி 1921ல பெண்கள் அரசியல்ல பங்கேற்கிறத பங்கெடுத்துட்டு ஆதரிச்சாங்க. ஆமா. ஓகே. காரணத்த கேட்பாங்க. அப்படியே 1926 இதன் மூலமாக முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக முடிந்தது. ஆமா. இது அப்படியே கூற்றுல அப்படியே கேட்பாங்க. அப்படியே கொஸ்டின் ஏரியா அதெல்லாம். அடுத்து பல்வேறு சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நீதி கட்சி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தொடர்பான சட்டங்களை இயற்றும் பணிகளை அப்போ அந்த இடஒதுக்கீடு சார்பா அதாவது பிற்படுத்தப்பட்ட அப்படின்னாக்கா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்ன்றாங்க. அந்த சட்டம் இயற்றும் பணிகள் எல்லாம் மேற்கொள்ளிருக்காங்க. சமூக நீதி நிலைநாட்டுவதன் ஒரு பகுதியாக பல்வேறு சாதிகளையும் சமூகங்களையும் சார்ந்தவர்களுக்கு அரசு பணிகளில் சேர்றதுக்கு சமமான அப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல சேர்றதுக்கான வாய்ப்புகளை உறுதி செய்யறதுக்கு பொருட்டு 2 இது முக்கியம். எத்தனை வகுப்பு வாரி ஆணைகள் அப்படின்னா 2 அரசாங்கம் 1921 செப்டம்பர் 16, 1922 ஆகஸ்ட் இது கேட்டிருக்காங்க. எத்தனை டைம்னா 2 டைம் நீதி கட்சி இருக்காங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிர்வாக அதிகாரங்களை அனைத்து சமூகத்திற்கும் பங்கிட்டுக் கொள்வதை ஊக்குவிக்கும் வண்ணம் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய இது முக்கியமான ஏரியா. பணியாளர் தேர்வு வாரியம் ரொம்ப முக்கியம். இந்த பேர் வந்து மறந்துடக்கூடாது. அப்போ நீதி கட்சி எதை அமைச்சிருக்குன்னா 1924 பணியாளர் தேர்வு வாரியம். இந்த பேரை வந்து மறந்துடக்கூடாது. ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஏரியா அது. ஓகேங்களா? பணியாளர் தேர்வு வாரியம். இம்முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு 1929ல அப்போ இதை பின்பற்றி என்ன பண்றாங்க? பொது பணியாளர் தேர்வாணையத்தை அமைச்சிருக்காங்க. அப்போ இது 2மே முக்கியம். அப்போ நீதி கட்சி கொண்டு வந்த பணியாளர் தேர்வு வாரியம் ரொம்ப முக்கியம். அதை ஃபாலோ பண்ணி தான் 1929 என்ன பண்ணாங்க? ஒரு 5 வருஷம் கழிச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து இவைகள் தவிர சமய நிறுவனங்களை சீர்திருத்துவதிலும் நீதி கட்சி கவனம் செலுத்தியது. நீதி கட்சி 1926 இதுவும் முக்கியமானது. இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது. முக்கியமானது இதெல்லாம். இதெல்லாம் நீதி கட்சியோட செயல்பாடுகள். இதெல்லாம் நீதி கட்சியோட வெற்றின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது. அதன்படி ஒவ்வொரு தனிநபரும் சாதி வேறுபாடுகளின்றி கோயில்கள் நிர்வாக குழுக்களில் உறுப்பினராகவும் கோயில் சொத்துக்களை நிர்வகிக்கவும் வழிவகை செய்யப்பட்டது. ஓகே, என்ன சொல்றாங்க? இது எந்த ஒரு தனிநபரும் அது யார் வேணாலும் பண்றாங்க கோயில்கள் நிர்வாக குழுக்கள்ல உறுப்பினர் ஆகிறதையும் கோவில் சொத்துக்களை நிர்வகிக்கணும்னு இருக்கு அதுக்கான வழிவகைகளை செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லாத சாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடற்ற ஒரு சமூகத்தை அப்போ இங்க சொல்றாங்க பாருங்க, சாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடு. அப்போ ஒருத்தவங்க இந்த இந்த இனத்துல பிறந்துட்டாங்க, இல்ல இந்த இந்த ஜாதியில பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க இல்லையா? அப்போ பிறப்பின் அடிப்படையிலான அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியம். அப்ப அது என்ன சொல்றாங்க? அத என்ன பண்ணிருக்கு? அதுக்கு எதிராக தான் என்ன பண்ணிருக்கு? இந்த இயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்த இவ்வியக்கம். அப்போ பகுத்தறிவும் சுயமரியாதை தான் என்ன பண்ணிருக்கு? பிறப்புரிமை மனிதரோட பிறப்புரிமைன்னு பிரகடனம் பண்ணிருக்கு. ஓகேங்களா? இவ்வியக்கம் சுயாட்சியை காட்டிலும் இவை முக்கியமான சுயாட்சியை காட்டிலும் இவைதான் முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? எனும் கருத்தை உயர்த்தி பிடித்தது. பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்த இயக்கம். அப்போ பெண்களோட இந்த நிலைமைக்கு அவங்க படிக்காததான் காரணம். அந்த எழுத்தறிவின்மை தான் காரணம்னு இருக்காங்க. அறிவிச்சுட்டு எல்லாருக்கும் கட்டாய தொடக்க கல்வி. இப்போ தொடக்க கல்வியில கட்டாய தொடக்க கல்வி கம்பல்சரி எஜுகேஷன் அதை என்ன பண்ணும்? கொடுக்கிற வேலையை பார்த்திருக்காங்க. இவ்வியக்கம் பெண் விடுதலை கூறுதல், மூட நம்பிக்கைகளை நீக்குதல் மற்றும் பகுத்தறிவை வலியுறுத்தல் போன்ற கோரிக்கைகளை கோரியது. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பெண் விடுதலை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளை நீக்குதல், அப்புறம் பகுத்தறிவை வலியுறுத்தல், இது மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்க? இதெல்லாம் இவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மேலும் இவ்வியக்கம் சீர்திருத்த திருமணம், அடுத்து இது இம்பார்ட்டன்ட், சீர்திருத்த திருமணம், சுயமரியாதை திருமணம், இதெல்லாம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இது ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலன்களுக்காக மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களின் நலனுக்காகவும் போராடியது. அப்போ அந்த சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது வெறும் இந்துக்கள் சம்பந்தப்பட்டதாகவும் இல்லை. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இஸ்லாமியர்களோட நலனுக்காக என்ன பண்ணிருக்காங்க? இவங்க போராடிருக்காங்க. ஓகேங்களா? இது முக்கியம். ஏன்னா வெறும் இதை பார்த்துட்டு வெறும் இந்துக்கள் மட்டும் இல்ல, அவங்க இஸ்லாமியர்கள் நலனுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா போராடிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இஸ்லாமின் மேன்மை மிகுந்த கோட்பாடுகளான சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை சுயமரியாதை இயக்கம் பாராட்டுது. அப்போ அவங்களோட நல்லதுக்காக மட்டும் போராடல, அவங்களோட சொல்ற அந்த கோட்பாடு சமத்துவம் சகோதரத்துவம் இந்த கோட்பாட்டுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பாராட்டியிருக்கு. ஓகே, அடுத்து பெரியார் ஈவே ராமசாமி. ஓகேங்களா? இவரோட பத்தின டாபிக் கொடுத்துருக்காங்க. இவரோட பேர் வந்து சிலபஸ்ல அப்படியே டைரக்டா இருக்கு. ஸோ இந்த டேட்டாஸ் அப்படியே ரொம்ப முக்கியம். பெரியார் ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஆவார். அப்போ அந்த சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிச்சது யாரு? ஈவே ராமசாமி. இவர் ஈரோட்டை சேர்ந்த செல்வந்தரும் வணிகருமான வெங்கடப்பர் அப்புறம் சின்னத்தாயம்மாள் ஆகியோரின் மகனாவார். ஓகே, அப்புறம் ஈரோடு ரொம்ப தெரிஞ்சதான் நமக்கு. அடுத்து மகனாவார். ஓரளவு முறையான கல்வியை கற்றிருந்தாலும் தன் தந்தையால் ஆதரிக்கப்பட்ட அறிஞர்களுடன்
விமர்சன விவாதங்களில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஓகே. இளைஞராக இருந்தபோது ஒருமுறை வீட்டை விட்டு வெளியேறிய அவர் பல மாதங்கள் வாரணாசியிலும் ஏனைய சமயம் சார்ந்த மதங்களிலும் மையங்களிலும் தங்கியிருந்தார். ஓகே. வைதிக இந்து சமயத்துடன் ஏற்பட்ட நேரடி அனுபவங்கள் இந்து சமயத்தின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கைகளை தகர்த்தன. ஓகே. இங்க இப்ப இந்த டைம் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவரு இந்த இந்த சமயங்கள் வந்து என்ன பண்றாரு? அது மேல இந்த நம்பிக்கை எல்லாம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இவருக்கு தான் போக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? வீடு திரும்பிய அவர் சில காலம் குடும்ப தொழிலான வணிகத்தை கவனித்து வந்தார். அவருடைய சுயநலமற்ற பொது சேவைகளும், தொலைநோக்கு பார்வையும் அவரை புகழ்பெற்ற ஆளுமையாக ஆக்கின. ஓகே. ஈரோட்டின் நகரசபை தலைவர் பகுதி. இது ரொம்ப முக்கியம். ஈரோட்டோட நகரசபை தலைவர் பதவி நான் 1918ல இருந்து 19 வரைக்கும் என்ன பண்ணிருப்பாரு? அவரு அந்த பதவியில இருந்திருக்காரு. எங்க ஈரோட்டோட நகரசபை தலைவர் பதவி. ஓகேவா? அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பெரியார். அப்போ தமிழ்நாடோட காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் இருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை குறித்த தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார். ஓகே. அடுத்து சாதி தர்மம் என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சேர்ந்தவர்கள் கோவிலுக்குள்ளும் அதை சுற்றியுள்ள வீதிகளிலும் நுழைவது மறுக்கப்பட்டிருந்தது. ஓகே. அப்போ வந்து என்னன்னா ஒரு சில ஜாதிகளை சேர்ந்த மக்கள் அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த மக்கள் அப்படின்னா கோயிலுக்குள்ள வரக்கூடாது, அது மட்டும் இல்லாம கோயிலுக்குள்ள கோயில் சுத்தி இருந்தா அந்த தெருக்கள்ல போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட நடைமுறையினை வைக்கம் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், புக் பேக்ல வச்சிருந்தாங்க இல்லையா, வைக்கம் சமஸ்தானத்தின் ஒரு சுதேச அரசு தற்போதைய கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு நகரம். ஓகேங்களா? இப்ப கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மக்கள் எதிர்ப்பின் தொடக்க கால கட்டங்களில் மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப், இவர் தான் மதுரையில சொன்ன ரோசாப்புத்துறை அப்படின்னு சொல்லிட்டு போன டாபிக்ல பார்த்திருப்போம். ஓகேங்களா? பெரும்பங்கு வகித்தார். உள்ளூர் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் பெரியார் இந்த இயக்கத்துக்கு தலைமையேற்றதால் சிறையில் அடைக்கப்பட்டார். ஓகேங்களா? அவரை வைக்கம் வீரர் என பாராட்டினர். இது போன யூனிட் 9ல வந்து பார்த்தோம். இது வந்து புக் பேக்ல மேத்ஸ் பலன்கள் வச்சிருந்தாங்க, வைக்கம் வீரர். ஓகேவா? இதே சமயத்தில் சேரன்மாதேவி குருகுல பள்ளியில் உணவு உண்ணும் அறையில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதை கேள்வியுற்று மன வருத்தம் அடைந்தார். அப்போ இந்த டைம்ல இந்த சேரன்மாதேவி குருகுலம் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, உணவு உண்ணும் அறையில அதாவது பசங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜாதி அடிப்படையில் என்ன பண்ணிருக்காங்கன்னா தனித்தனியா உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இக்குடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிதி உதவி. அப்போ இது வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட நிதி உதவியில நடந்துட்டு இருந்திருக்கு. வாவே சுப்பிரமணியம் எனும் காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பட்டது. அப்போ வாவே சுப்பிரமணியம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருந்திருக்காரு. ஓகேங்களா? இவரும் அதே டயத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட இவரும் வந்து என்ன பண்ணிருக்காரு, தலைவராக தான் இருந்துட்டு இருக்காரு. சோ இவர் இருந்துட்டு இருக்க அந்த இயக்கமே எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்படி ஒரு பாகுபாடான ஒரு வேலையை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா பார்த்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இதனை பெரியார் கண்டித்து எதிர்த்த பின்னரும் குருகுலத்தில் நடைபெறும் சாதி பாகுபாட்டை காங்கிரஸ் தொடர்ந்து ஆதரித்ததால் மனம் வந்து அப்போ அது இவர் சொல்லி இருந்தா என்ன பண்ணிருக்காங்க, அதை அவங்க கேட்காம இருந்திருக்காங்க. அடுத்து பெரியார் 1925ல் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அப்போ சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்னு பார்த்தோம். ஒரு வருஷம் இங்க கொடுத்திருக்காங்க, 1925. பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதில் மக்கள் தொடர்பு சாதனங்களின் முக்கியத்துவத்தை பெரியார் புரிந்து கொண்டார். அப்போ இவரோட பத்திரிகைகள் குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. ஓகேவா? இதெல்லாம் அப்படியே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அப்படியே மேத்ஸ் பாடங்களே கேட்பாங்க. அப்படி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செய்தித்தாள்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பெரியாரோடது. பெரியார் தொடங்கினார் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு. அப்போ இத்தனை பத்திரிகைகள் இருந்தாலும் முக்கியமான பத்திரிகை எது? குடியரசு. இதுதான் வந்து அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இதழிலும் சமூக பிரச்சனைகள் தொடர்பான தனது கருத்துக்களை பெரியார் வழக்கமான கட்டுரையாக எழுதினார். ஓகே. அவ்வப்போது சித்திர புத்திரன் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயர்ல இருக்கிறது. அப்போ இதுவும் இம்பார்ட்டன்டான ஏரியா. இப்போ சித்திரபுத்திரன் அப்படிங்கிறது அவரோட புனைப்பெயர். ஓகேங்களா? பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதியுமான சிங்காரவேலர். இப்போ தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி யாரு? சிங்காரவேலர். அவர் கூட என்ன பண்ணிருக்காருன்னா நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். B.R. அம்பேத்கர் எழுதிய, இது ரொம்ப முக்கியமான ஏரியா. B.R. அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு, அன்ஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் என்ற நூலை அந்நூல் வெளிவந்தவுடன் 1936ல் தமிழில் பதிப்பித்தார். இந்த வருஷமும் முக்கியம், இது யார் எழுதினாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதை தமிழ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காரு. B.R. அம்பேத்கர் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியார் ஆதரித்தார். ஆமா பார்த்தோம், அந்த புனே ஒப்பந்தம் அப்படிங்கிறது கொண்டு போயிட்டு இருக்கு இல்லையா? சோ அதை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பெரியாரும் அதை ஆதரிச்சிருக்காரு. 1937 ராஜாஜி தலைமையிலான அரசியல் செயல்பாடுகளை எதிர்க்கும் விதமாக பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்ததற்கு எதிராக பெரியார் மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கத்தை அப்போ அவங்க பார்த்தோம் 1937ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கும். காங்கிரஸ் சார்பா ராஜாஜி என்ன பண்ணிருப்பாரு, சென்னை மாகாணத்தோட முதல்வராக இருப்பாரு. அப்பதான் இந்தி அப்படிங்கிறத கட்டாயப்படமா மாத்திருப்பாங்க. அப்போ அதுக்கு எதிராக பெரியார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு ஒரு பெரிய இயக்கம் நடத்திருக்கிறார். ஓகேவா? அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டமானது தமிழ்நாட்டு அரசியல் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த போராட்டத்துக்காக பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டார். ஓகே. பெரியார் சிறையில் இருந்த போதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ இந்த போராட்டம் அப்போ என்ன பண்ணிருக்காரு, பெரியாரு ஜெயில இருந்திருக்காரு. அந்த டைம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா நீதி கட்சி என்ன பண்ணிருக்காங்க,
அவங்க அதோட தலைவராக வந்து பெரியாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ ஜெயில இருக்கிறப்பதான் பெரியார் நீதி கட்சியோட தலைவரா இருந்திருக்காரு. ஓகேங்களா? பின்ன நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்தது. அப்போ ஆல்ரெடி அவரோட இயக்கமான அந்த சுயமரியாதை இயக்கம் இருக்கு. இப்போ நீதி கட்சியும் அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, என்ன பண்றாரு? ரெண்டுத்தையும் இணைச்சிட்டாரு. ஓகேங்களா? அதற்கு 1944 அப்போ அதற்கு என்ன பண்றாங்க? 1944ல திராவிடர் கழகம் தீக்க அப்படின்னு புது பெயரையும் சூட்டுறாங்க. ஓகேங்களா? இது சூட்டுறதுக்கு முன்னாடி அண்ணா மிகப்பெரிய ஒரு பங்களிச்சிருப்பார். ஓகேங்களா? அடுத்து சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திய தொழிற்கல்வி பயிற்சி திட்டமானது மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையர்களின் செய்து வந்த தொழில்களில் பயிற்சியளிப்பதாக அமைந்தது. அப்ப அடுத்து 2வது பீரியட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அவர் சிஎம் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் 1937 ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து 1937 இருந்து 39 வரைக்கும் இருப்பாரு. இப்போ செகண்ட் டைம் வந்து வராரு திரும்ப 1952 இருந்து 54 வரைக்கும் இருப்பாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது இந்திய எதிர்ப்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அரசாங்கம் வந்து பதவி விலகுதல், இது 2 நாள பதவி வந்து முடிஞ்சிருக்கும். இப்ப 2வது 1952 இருந்து 54 இந்த டைம் என்ன பண்றாரு அப்படின்னா குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திய தொழிற்கல்வி முறை, இது வந்து குலக்கல்வி திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதை எதிர்க்கிறவங்க அந்த குலக்கல்வி திட்டம்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, குலக்கல்வி திட்டம் சாதியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? பெரியார் சொல்லி இதை கடுமையா எதிர்த்திருக்காரு. ஓகேங்களா? இதற்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் ராஜாஜியின் பதவி விலகலுக்கு இட்டு சென்றது. அப்போ இந்த டைம் என்ன பண்றாரு? 2 வருஷத்துல ஒரு பதவி விலகிறாரு. அடுத்து காமராஜ் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சர் ஆனார். ஓகேங்களா? இவர் வந்து 1954 வந்து என்ன பண்ணிடுறாரு? ரிசைன் பண்றாரு. 1954 இருந்து 63 வரைக்கும் யார் இருப்பார் அப்படின்னா காமராஜர் தான் இருப்பார். சென்னை மாநிலத்தின் முதலமைச்சர் ஆனார். பெரியார் தன்னுடைய 94வது வயதில் 1973 என்ன பண்றாரு? இயற்கை எய்தினார். ஓகேங்களா? அவரது உடல் சென்னை பெரியார் திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, இந்த டாபிக் கொஞ்சம் பெரிய டாபிக் தான். ஓகே, இது வரைக்கும் பார்ட் 1 அப்படின்னு இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்ட் 2 அப்படிங்கிற என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த டாபிக்ல டேட்டாஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்போ இருக்கிற டேட்டாஸ் எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கோமோ என்ன பண்ணணும்? அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சொல்லியிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்ட் 2 கிளாஸ்ல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பெரியாரோட பெண்ணியவாதி அப்படிங்கிற அந்த டாபிக்ல இருந்து பார்ட் 2 பார்க்கலாம். ஓகேவா? பை கைஸ்.